இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் எகிப்திலே நடைபெற்ற காசா தொடர்பான ஒரு மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார். அமெரிக்காவுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வாஷிங்டன்ல போய் இறங்கினார். தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். நெதர்லாந்து, அயர்லாந்து, ஐஸ்லாந்து ஆகிய இந்த 3 நாடுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு விமான பயணத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை எனும் போது பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தில் அவங்க அதை ஏத்துக்கறல, நியாயம் வேண்டி நிற்கிறார்கள் என்கிற அழகான ஒரு செய்தியை இந்த சர்வதேச உலகத்தில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 549வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு நாம் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்று வருகிறது. டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கிறதுக்காக பெஞ்சமின் நெத்தன்யாகு சென்றிருக்கிறார். ஏற்கனவே ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும், நெத்தன்யாகு இஸ்ரேலிலிருந்து தப்பி ஓடிட்டாரு என்று ஒருவர் பரப்பி இருந்தார். இது மாதிரி ஆட்கள் எவ்வளவு பொய்யை விளம்பரத்துக்காக பண்றாங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, அந்த காசா விவகாரத்தில் இப்படியான பொய்களை பரப்பக்கூடியவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை எப்போதும் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் பல முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது வரைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் பேசியிருக்கக்கூடிய விவகாரங்களில் ஈரான் மீது இருவரும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் அதோடு சேர்த்து வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, காசாவில் ஆம்புலன்ஸ்ல பயணித்த செம்பரை சங்கத்தை சேர்ந்த சகோதரர்கள், மீட்பு குழுவை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. இதில் இருக்கக்கூடிய 14 சகோதரர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரும் பாலஸ்தீன செம்பிறை சங்கத்துக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட குடும்பங்கள் கஷ்டத்திலே இருந்தாலும் துன்பத்திலே இருந்தாலும் மற்ற மக்களை காப்பாற்ற வேண்டும், உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பாடுபட்டு கொண்டிருந்த நிலையில தான் இவர்களை பகிரங்கமாக கொன்று குவித்தது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் இந்த ஆம்புலன்ஸ்ல பயணித்தவர்கள் பயங்கரவாதிகள், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆட்கள் என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு முன்னாடி பேசியிருக்கிறார். இதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பகிரங்க கண்டனத்தை இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அப்பாவி மக்களை கொல்றாங்க, கொல்லுகிற மக்களை காப்பாற்றுறதுக்கு, அதில் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக செல்லக்கூடிய பாலஸ்தீன செம்பரை சங்கத்தினரையும் பச்சையாக கொன்று குவித்துவிட்டு கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் என்கிற ஒரு முத்திரையை அவர்கள் குத்துகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனத்தில் ஒரு சின்ன பிள்ளை கொல்லப்பட்டாலும் அந்த பிள்ளையும் பயங்கரவாதி என்று முத்திரை குத்துகிறார்கள். இந்த அநியாயம் இன்றைக்கு சர்வதேசம் முழுவதும் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன செம்பரை சங்கத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்ட விவகாரமும் சர்வதேச அளவிலே மிக பெரும் அழுத்தத்தையும் கண்டனத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. இந்த மாதிரியான நிலையில தான் இன்றைக்கும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக பல நகரங்களிலும் பல நாடுகளிலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்க்கிற அதே நேரம் இஸ்ரேலுக்குள்ள பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பிரதமருடைய அலுவலகத்துக்கு முன்பதாக, வீட்டுக்கு முன்பதாகவே இஸ்ரேலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஒரு காட்சி தான் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இலங்கையில் இந்த அறகலைய நடக்கிற நேரத்தில் கூடாரம் அடிச்சு தங்கின மாதிரி இவங்க எல்லாரும் கூடாரம் அடிச்சு அங்க தங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தங்கி இஸ்ரேலிய பிரதமருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இவங்க எல்லாம் பணைய கைதிகளாக இருக்கக்கூடியவங்க, அவங்க போட்டோக்களை தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை மீட்டெடுக்கணும், யுத்தத்தை உடனே நிறுத்துங்கிறதான் அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு காசா முழுவதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்கள் 42க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் இதுவரைக்கும் காசாவை சுருக்கிக்கிட்டே வருகிறது இஸ்ரேல். நார்த் காசாவிலிருந்து நெட்சாரிம் காரிடோர் வரைக்கும் வந்துட்டாங்க. இந்த பக்கம் சவுத்தில் ரஃபா பார்டர்ல இருந்து கான் யூனுஸ் வரைக்கும் அவங்க வந்துட்டாங்க. இப்படி எல்லா பகுதிகளிலையும் மக்களை நடுவுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. சுத்தி வளைத்து அவர்கள் இடங்களை பிடிச்சுக்கிட்டே வர்றாங்க, ராணுவத்தை ஆயிரக்கணக்கில் குவிச்சுக்கிட்டே வர்றாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் எந்த விதமான பாரிய தாக்குதல்களை வலமல நடத்தின மாதிரி நேற்று நடத்திய தாக்குதல் பாரிய தாக்குதலாக
இருந்தாலும் தொடர் தாக்குதல்கள் அவங்க நடத்தாம இருக்கிறாங்க. இந்த சமாதானத்தை கடைபிடிக்கணும்ங்கிறதுக்காக இந்த நிலையில இதுவரைக்கும் பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய 50% மேற்பட்ட பகுதிகளில் இஸ்ரேல் தங்களுடைய ராணுவத்தை குவித்திருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது ஒரு ஆபத்தான ஒரு சமிக்ஞையும் கூட. ஏன்னா காசாவினுடைய 50% முழுமையாக ராணுவத்தை குவிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அகோரமான விஷயம்ங்கிறத நம்ம யோசிக்க வேண்டி இருக்கிறது. இப்படியான ஒரு செய்தியும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கு கரையில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய நப்லஸுக்குள்ள யாரும் நுழைய முடியாத வகையில் முழுமையான தடை உத்தரவை போட்டு நப்லஸினுடைய அனைத்து வாயில்களையும் சீல் பண்ணியிருக்கிறாங்க. நப்லஸுக்கு உள்ள யாரும் நுழைய முடியாது, உள்ளே இருந்து யாரும் வெளியே வர முடியாது. வெஸ்ட் பேங்க்லையும் எக்ஸ்ட்ரா தாக்குதல்கள் அவங்க நடத்துறாங்க, காசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறாங்க, லெபனான்ல பல பகுதிகளில் தாக்குதல்கள் நடத்துறாங்க. இப்படி அவர்களுடைய அகோரமான தாக்குதல்கள் ஒவ்வொரு பகுதிகளாக வியாபித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் எகிப்திலே நடைபெற்ற காசா தொடர்பான ஒரு மாநாட்டிலே பங்கேற்றிருக்கிறார். இம்மானுவேல் மெக்ரானும் எகிப்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ஃபத்தா சிசியும் ஜோர்தானுடைய மன்னர் இரண்டாம் அப்துல்லாவும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மீட்டிங்ல பேசி இருக்கக்கூடிய இம்மானுவேல் மெக்ரான் என்ன சொல்றாருன்னா, எக்காரணம் கொண்டும் காசாவை ஆளுகிற அந்த இடத்திற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு அனுமதி கொடுக்க முடியாது. இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அங்கே ஆளவும் கூடாது. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பணைய கைதிகள் வெளியேற்றப்பட வேண்டும், உயிரோடு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். அதே போல காசாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் எந்த நாட்டுக்கும் வெளியேற்ற முடியாது, அவர்கள் காசாவில் தான் இருக்கணும். பாலஸ்தீனம் என்கிற அந்த தனிப்பகுதி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற கருத்தில் அவர் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய அதே நேரத்தில் காசாவுக்கு தேவையான உணவுகளை அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி கோரிக்கை வைத்த இம்மானுவேல் மெக்ரான் ரஃபா பார்டர்ல இருந்து இந்த உணவுகள் சங்கிலியாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா இல்ல லாரிகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு கிலோமீட்டர் கணக்கில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நகரத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டிருக்கிறார். காசாவில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட 549 நாட்கள் கடக்கிற இந்த தருணம் வரைக்கும் ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஆந்தோனியோ குட்டரஸ் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போய் என்னங்கிறத பார்த்தார். ரஃபா பார்டருக்கு போனாரு. இன்றைக்கு இம்மானுவேல் மெக்ரான் போயிருக்கார். ரஃபா பார்டருக்கு போகல, பட் அந்த வாகனங்கள் எல்லாம் எங்க நிறுத்தப்பட்டிருக்கோ அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறார். உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் சம்பந்தமாக எந்த விதமான ஒரு வியாக்கியானத்தையும் நாங்கள் உணவுகளை கொடுப்போமா இல்லையாங்கிற எந்த தரவுகளையும் சொல்லவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு சென்றிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வாஷிங்டன்ல போய் இறங்கினார். தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஐசிசியினுடைய அரெஸ்ட் வாரண்ட் இருக்கிற காரணத்தினால அவர் ஹங்கேரியில இருந்து அமெரிக்காவுக்கு போகும்போது மிக முக்கியமான 3 நாடுகளை தாண்ட வேண்டி இருந்தது. குறிப்பாக அயர்லாந்து, ஐஸ்லாந்து, நெதர்லாந்து. இந்த 3 நாடுகளுமே எங்களுடைய வான்பரப்பை பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்தினால் அவரை கைது செய்வதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று அறிவித்திருந்த காரணத்தினால நெதர்லாந்து, அயர்லாந்து, ஐஸ்லாந்து வான்பரப்புகளை பயன்படுத்தாமல் வேறு வழியாக கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர்கள் தாண்டித்தான் இன்றைக்கு நெத்தன்யாகு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். ஒரு விதத்தில் உண்மையிலேயே மனது ஆறுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. நெதர்லாந்து, அயர்லாந்து, ஐஸ்லாந்து ஆகிய இந்த 3 நாடுகள் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு விமான பயணத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை எனும் போது பாலஸ்தீன மக்களுக்கு நடக்கிற அநியாயத்தில் அவங்க அதை ஏத்துக்கறல, நியாயம் வேண்டி நிற்கிறார்கள் என்கிற அழகான ஒரு செய்தியை இந்த சர்வதேச உலகத்திற்கும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவேதான் 400 கிலோமீட்டர்கள் வேறு வழியாக பறந்துதான் அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார். இதெல்லாம் நெத்தன்யாகுவுக்கு உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய கேவலங்களும் கூட. ஏன்னா எந்த நாடுகள் அவரை ஆதரிக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த நாடுகளை அவருக்கு எந்த விதமான அனுமதியையும் கொடுக்கவில்லை என்பது அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கிறார். அதே நேரம் அவர் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல 3 விவகாரங்கள் பேசுவார் என்று இன்றைக்கு ஹாரேட்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதுல காசா யுத்தத்தை பத்தி பேசுவார், அதுக்கு மேலதிகமான உதவிகளை ட்ரம்ப்ட கேட்பாரு. இரண்டாவது ஈரான் மீதான யுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அவங்க பேசல, இதுக்கு பிறகு பேச வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவதாக தங்கள் நாடு மேல விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிச்சலுகையை குறைக்குமாறு அவர் கோரிக்கை வைப்பார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற இந்த 3 பேச்சுவார்த்தைகளை தான் அவர் நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாலஸ்தீன செம்பிறை சங்கத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு கவலையையும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தையும் சர்வதேச அளவிலே உண்டாக்கி இருக்கிறது. அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிற போது அந்த அப்பாவி மக்களை பாதுகாக்கிற பணியிலே ஈடுபடக்கூடிய சுகாதாரத்துறையின் மீதும் இஸ்ரேல் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தி வருகிறது.
அந்த பயங்கரவாத தாக்குதல்களில் தான் இந்த சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா இவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த அநியாயத்திற்கு எதிராக சர்வதேச அளவிலே ஜனநாயக ரீதியாக நாமும் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கு தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம தொடர்ந்து பொத்துவில் பகுதிகளில், இது சர்வோதயபுரம் ஹிஜ்ரா நகர்ங்கிற பகுதி, இங்க புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு திட்டத்தை நம்ம அறிவிச்சிருந்தோம். அதுக்காக உங்கள்கிட்ட உதவிகளும் கேட்டிருந்தோம். நீங்க தந்திருக்கக்கூடிய உதவிகளை அடிப்படையாக கொண்டு நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த வீடு தற்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. அல்லாஹ்வுடைய உதவியில மேல அந்த கூரை போடுகிற கீழ்த்தளங்களை செய்யறது, இந்த மாதிரி சில வேலைகள் இருக்கிறது. அநேகமாக ஒரு 15 நாளைக்குள்ள அதை முடிச்சு தர்றதாக சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு மழையுடைய நாளுங்கிறதுனால வேலை நடக்காம இருக்குது. அதே மாதிரி அடுத்த பகுதி இருக்குது, அங்க இன்னொரு வீடு கட்டுறதுக்குரிய அடுத்த கட்ட பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. முன்னாடியும் ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த பகுதிகளில் 5 வீடுகள் கட்டுகிற பணி முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே நீங்கள் இறைவனுக்காக மறுமையில நன்மைகளை எதிர்பார்த்து தந்திருக்கக்கூடிய சதகத்துல் ஜாரியா, நிலையான தர்மங்கள், ஜகாத்துடைய நிதிகள் தான் இதற்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில நீங்கள் தந்த பொருளாதாரத்தை கொண்டு மிக நேர்த்தியாக, மிக தெளிவாக இந்த வேலைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில அடுத்த கட்ட இன்னும் பணிகளை முன்னெடுப்பதற்கான தேவைப்பாடுகள் இருக்கிறது. ஏன்னா நம்ம இதற்குரிய நிலங்களை எடுத்திருக்கிறோம் சில பகுதிகளில். அதே மாதிரி அடுத்த வீடுகள் கட்டுவதற்குரிய தேவைகள் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களுடைய தான தர்மங்களை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க உங்களால் முடிந்த உதவிகளை வைப்பிலிட முடியும். இல்லை என்றால் சில நாடுகளில் இதற்கு பணம் அனுப்ப முடியாமல் இருக்கு இந்த அக்கவுண்ட்டுக்கு என்று சொல்லக்கூடியவங்க முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். நாளை மறுமையிலே நிரந்தர தர்மத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். செங்கடலிலே நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு ஆதரவாக வந்த கப்பல் மீது இன்றைக்கு பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்று யஹியா சாரி அறிவித்திருக்கிறார். யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவின் ராணுவ பேச்சாளர் இவர் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியில தான் விமானம் தாங்கி கப்பலோடு இணைக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான கப்பல் மீது தாங்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அது வெற்றிகரமாக நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அஸ்தோது, இஸ்ரேலுடைய நகரங்களாக இருக்கக்கூடிய அஸ்தோது, அதே போன்று அஷ்கலான் ஆகிய பகுதிகள் மீது தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த அஷ்கலான், அஸ்தோது ஆகிய 2 பகுதிகள் மீதும் ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் கடுமையான தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில தான் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுடைய காட்சிகளை நீங்க பார்க்குறீங்க. ஹாரட்ஸ் பத்திரிகை இந்த காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது. அந்த காட்சிகளுடைய புகைப்படங்களை ஹாரட்ஸ் பத்திரிகையினுடைய இணையதளத்தில் நம்ம பார்க்க முடியும். எனவே உள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெளியே வருகிறது. நேற்றைய தினம் அவர்கள் நடத்திய தாக்குதலோடு இன்றைக்கும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இந்த அழிவுகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தாக்குதல்கள் மிக 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 மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, குறைந்ததாக இருக்கிறது என்பதை நம்ம வெளிப்படையாகவே பார்க்க முடிகிறது. ஏன்னா யுத்தம் நேரடியாக அவங்களும் களத்துக்கு போயிட்டாங்கன்னா பொதுமக்களுடைய இறப்பு உச்சமாக ஆரம்பித்து விடும் என்கிற காரணத்தினால தான் அவர்களும் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பான அமெரிக்காவுடைய திட்டம், அதே போன்று இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளுடைய விரிவான செய்திகள் என்ன என்பதை நாளைய தினம் ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நாளை மதியத்துக்கு மேலே தருவதற்கு முயற்சிக்கிறோம். அதையும் எதிர்த்தங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுப்போமாக என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.